புத்தாண்டு அன்னைக்கே தன்னுடைய கைவரிசைய காட்டியிருக்காரு மர்ம நபர் ஒருத்தர். சொந்த கடைக்குள்ள நுழைற மாதிரி நுழைஞ்சு கடையில இருந்து 70,000 மதிப்பிலான பொருட்களை திருடிட்டு போயிருக்காரு மர்ம நபர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் புறவழி சாலையில காஃபி ஷாப் ஒன்று நடத்திட்டு வராரு 27 வயதான நிர்மல் அப்படின்றவரு. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிஞ்ச நிலையில கடையில ஊழியர்கள் தூங்கி இருந்திருக்காங்க. நிர்மல் மாடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல தூங்கி இருந்திருக்காரு. அப்பதான் கடைக்குள்ள நுழைஞ்ச மர்ம நபர் ஒருத்தர் கடையில இருந்த பொருட்களை திருடுனதா கூறப்படுது. அங்க வைக்கப்பட்டிருந்த மிக்சி, 25,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன், 24,000 ரூபாய் பணம்னு சுமார் 70,000 மதிப்பிலான பொருட்களை சாவகாசமா திருடிட்டு தப்பிச்சு போனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா பாதிக்கப்பட்டவருடைய தாயார் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. போலீசார் சிசிடிவி காட்சியை அடிப்படையா வச்சு இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.